அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புக்களை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலர்களை திரும்ப கட்டுகிறதற்கு ஏதுவான ஒரு வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் இது சபைக்கும் ஏற்ற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் வரும் காலத்தில் ஆண்டவர் கடைசியாக சபையை திரும்ப கட்டி அமைப்பார். சபையை ஒரு புது விதமாய் மாற்றுவார். சபையை சீர்படுத்துவார். சபையை ஸ்திரப்படுத்துவார். சபையில் இருக்கிற திறப்புக்களை எல்லாம் அடைப்பார். ஆதி காலத்தில் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்தது போல ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவார் என்று பரிசுத்தவான்கள் நம்பி இருக்கிறார்கள். ஏன் இது வேதத்தின்படியும் சத்தியம். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வயல் விளைச்சலிலே விதைத்த உடனே விதையை ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த வயலை உழுது வச்சுருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மழைக்காக காத்திருப்பாங்க. மழை வந்த உடனே என்ன செய்வாங்க? விதைப்பார்கள். அந்த மழைக்கு பேர் முன்மாறி என்று சொல்வார்கள். அதுதான் விவசாயத்தை தொடங்குவது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக அது அப்போஸ்தலர் நடபடிகள் காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டது. இப்பொழுது ஒரு அறுவடை காலத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இந்த அறுவடை காலத்துக்கு முன்னாக ஆண்டவர் மீண்டுமாக தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் உருவாக்கப்பட்ட திருச்சபையை ஆண்டவர் கட்டி எழுப்பி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அதை சரியாக்கி அதை மகிமையாய் நிறுத்தப் போகிறார். அதுதான் எப்படி இஸ்ரவேல் மக்களை பழைய ஏற்பாட்டினுடைய முடிவிலே நிறுத்தினாரோ அதுபோல புதிய ஏற்பாட்டினுடைய முடிவிலே அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற காலம் இப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வேத பகுதிகள் இன்னும் புரிகிறதற்காக நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஆமோஸ் யார்? ஒரு சாதாரணமான மேய்ப்பன். அவன் பாட்டுக்கு காட்டில் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். ஆனால் நல்லவன், நேர்மையானவன். அவன் யார் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தான்? உசியா என்கிற ஒரு மனமேட்டிமை உள்ள ஒரு ராஜா. அடுத்தது எகு, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனுடைய மகனாகிய யோவாஸ், அவனுடைய மகனாகிய எரோபயாம் 2 என்று சொல்லுவார்கள். அவனுடைய காலத்திலே தேசம் சீர்கெட்டு போனது. கன்றுக்குட்டி வணக்கம் பெருகினது, சிலை வணக்கம் பெருகினது. அப்பொழுது காட்டிலே மேய்த்து கொண்டிருந்த சாதாரண ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அதனால்தான் ஆமோஸ் சொல்லுவார், நான் பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, நான் பெரிய பாப்புலரான ஆளு கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி தெரிந்து கொண்டார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் வரும் முன்னாக சாதாரண உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் வரும் முன்னாக உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கனப்படுத்துவார். ஸ்தேவான் ஜெபித்த போது அற்புதங்கள் நடந்தது. பிலிப்பு ஜெபித்த போது மந்திரவாதிகள் பயந்து நடுங்கி, இவன் என்னடா இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறான்? அவன் பைபிள் காலேஜும் போகவில்லை, அவன் மாஸ்டர் டிகிரியும் படிக்கவில்லை. அவன் சமையல்காரன் தான். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற சமையல்காரன், ஞானமுள்ள சமையல்காரன். ஒரு மந்திரவாதி அவன் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு, இப்படிப்பட்ட அற்புதத்தை என்னால் கனவில் கூட செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு பட்டணத்தையே அசைக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு கடைசி காலத்திலே சபைகளிலே கொள்ளை நோய்களும் சுற்றி சுற்றி நடக்கிற பெரிய ஆபத்துக்களை பார்க்கும்போது தேவன் இந்த அடைப்புகளை சரி செய்ய விரும்புகிறார். திறப்புகள் என்றால், உங்கள் வீட்டில் ஒரு அழகான காம்பவுண்ட் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த சின்ன ஓட்டை இருந்தால் எல்லாம் நாயும் வரும், பேயும் வரும், எல்லாம் உள்ளே வந்துடும். எவ்வளோ பெரிய காம்பவுண்டாக இருந்தால் என்ன? இன்றைக்கு சபை அப்படித்தானே இருக்கிறது. அந்த திறப்புகளை கர்த்தர் சரி பண்ண போகிறார். சபையில் இருக்கிறவர்களை பரிசுத்தமாக்க போகிறார். கையை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவர் விரும்புகிறதே பரிசுத்தம் தான். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவருடைய பேரே பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். அவர் ஒருவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாக அவனை சீர்படுத்தத்தான் பார்ப்பார். அது தாவீதா இருந்தாலும் யோசேப்பா இருந்தாலும். அப்போ சபையை சீர்படுத்தாமல் அவரால் எடுக்க முடியாது. அது நிமித்தம் சபை ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளே தேசமே சந்திக்கும், முழு உலகமே சந்திக்கும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு நேராய் திரும்புவார்கள். அது நடக்கும். அது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பொழுது அந்த பின்மாறி ஊற்றப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர்
ஆண்டவர் பழுதாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே நாம் கேட்டவைகளை நம் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் அதை ஸ்தாபிப்பார். அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோமியர்களையும் உள்ளே கொண்டு வருவாராம். ஏதோமியர்கள் இதுவரைக்கும் உள்ளே வந்ததே இல்லை, ஆனால் யார் வரவே மாட்டான்னு நினச்சவன்லாம் உள்ளே வருவான். ஏதோமியர்களையும் உள்ள வரப்போகிறான். என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளும் சபை வசமாக்கி கொள்ள போகிறது. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகல ஜாதிக்கும் தானே சிலுவை சுமந்தார், நமக்கு மட்டுமா? எல்லா ஜாதிகளும் ரட்சிக்கப்படும்படி ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. அவர் ஒருவனுக்காக கூட ஒரு நாள் காத்திருப்பார். அப்படித்தான் அவருடைய வருகையில் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அதனாலே அதில் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த பின்மாறி மலையிலே ஆண்டவர் என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ கண்டிப்பாக வந்தால் இங்கே இருக்கிற 90 பேர் போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. யார் போவான்னா ஒரே ஒரு அடையாளம் தான். ஆண்டவரே இன்றைக்கி நைட்டு வாங்கன்னு யாரால் தைரியமாக சொல்ல முடியுமோ அவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு வாங்கப்பா, நான் ரெடி, நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெடி. இல்லை ஆண்டவரே வந்துடுவீங்களா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த காலம் வரும். ஆண்டவர் சீர்படுத்தி திறப்புகளை சரியாக்கி உங்களை சீர்படுத்தி உங்களை சரிப்படுத்துவார். அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வெரி குட் நிலைநிறுத்துவார். ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, அழகான ஒரு வசனம் இருக்குது. அவர் நம்ம சபைகளில் என்ன செய்து கொண்டே இருப்பாராம், திரும்ப திரும்ப வெட்டி கொண்டே இருப்பாராம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஐயோ வெட்டுறாரே வெட்டுறாரே வெட்டுறாரேன்னு. எதுக்கு வெட்டுறாரு? 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும். ஜனங்களை சபையை விட்டு நடுமையம் வரைக்கும் வெளியே தள்ளிகிட்டே இருப்பாராம். சில நேரம் வருவாங்க, சிட்சை வரும் போயிடுவாங்க, வருவாங்க, சிட்சை வரும் போயிடுவாங்க. எதுக்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார்? ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு மிச்சம் இருக்கும், அதில் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அடிமரத்தை மட்டும் வச்சிருப்பாராம். அந்த அடிமரத்தை இன்னைக்கு நம்மளை வச்சிருக்காருயா. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நோவா பேல காக்கா போல வருவாங்க போவாங்க, வருவாங்க இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க போவாங்க, கிறிஸ்மஸுக்கு வருவாங்க போவாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை சிஸ்டர், எவ்வளோ கஷ்டம் சிஸ்டர், எவ்வளோ சிக்ஷை, எவ்வளோ உபத்திரவம், எவ்வளோ அவமானம். நாங்கள் ஏன் இன்னும் நிற்கிறோம்? எதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஒரு அடிமரம் இருக்குது, அதுலேருந்து பரிசுத்தம் எழும்ப போகுது, அதுலேருந்து பரிசுத்த வித்து முளைக்க போகுது, அதுலேருந்து இயேசுவோடு வாழப்போகிற ஒரு பரிசுத்த ஜனம். அதனால்தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பரிசுத்தமாகறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அற்புதம் நடத்திடுவார். எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் விரும்புகிறத நீங்கள் சொல்கிறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் ஏசப்பா என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களோ. ஏன்னா அதுதாங்க பரிசுத்தம்னா. நீங்கள் ஏதோ பெரிய ஃபார்முலா லாஜிக் அப்படிலாம் பித்தாகோரஸ் தியரம் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. என்னை குறித்து அவர் என்ன நினச்சிருக்காரோ அதை நான் செய்கிறேன்னா அதான் பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லுங்கிறேன். அல்லேலூயா. நான் அவர் என்னை ஒரு டேனில் போய் சொல்லும்போது நான் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கேன்னா அது பேர் என்ன? அது பேர் என்ன? அதனால் பரிசுத்தம் என்பது அவருடைய இயக்கம், என்னை குறித்து அவருடைய நோக்கம். அதான் அது வரைக்கும் அடிமரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பாராம். கடைசியில் பாருங்கள், அரச மரம் இலையற்று போயிடுச்சு, கர்வாலி மரமும் போயிடுச்சு, அடிமரம் மிச்சம் இருக்குது. ஆனால் அடிமரத்தை ஏன் வெட்டாமல் வச்சுருக்கார்? ஏன் இன்னும் சபைகளில் கிராமங்களில் போனீங்கன்னா சொல்லுவாங்க 10 பேர் தான் வர்றாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க 2 பேர் தாங்க எங்கள் சபையில், 5 பேர் தான் எங்கள் சபையில். எதுக்கு அந்த சபை இருக்குது தெரியுமா? ஒரு தேவன் ஒரு மழை பெய்ய பண்ண போகிறாரு கண்டிப்பாக. அதனால தான் தேவ மனுஷங்க சொன்னாங்க, கொரோனாவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, நீங்கள் எல்லாம் பயந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்களே, நீங்கள் யாருமே எழும்பி போய் இயேசு சுகமாக்குவார்னு சொல்லலையே, நம்ம அப்படி பழக்க வைக்கலேன்னு. அப்போ நான் நம்புகிறேன், அன்னைக்கு நம்ம காப்பாற்றி வச்சுருக்குது அடுத்து வரப்போகிற இடத்துல நம்ம எல்லோரும் சொல்ல போகிறோம் இயேசு ஒன்றை சுகமாக்குவார். அதனால தான் நான் டெல்லியில் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு யங் லீடர், அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய ஒரு யங் லீடர், அவர் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போன பிறகு ஆவியானவர் சொன்னாராம், உன்னை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், உன்னை சாவடிக்க இல்லை, நீ பயப்படாத. ஆமாம், ஒவ்வொரு பெட்டாக போய் ஜோம் பண்ணு, ஒவ்வொரு பெட்டாக போய் ஜோம் பண்ணு சொன்னாராம். ஈஸியாகி போச்சு பார்த்தீங்களா? அவருக்கும் கொரோனா, உள்ள 1000 பேருக்கு கொரோனா. ஜெபிக்க 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 அவருக்கு கொரோனா போகவே மாட்டேங்குதான். எல்லாருக்கும் கொரோனா சுகமாயிடுச்சான். எல்லா பெட்டும் காலியாகி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். 1 மாதம் கழித்து சபைக்கு போனாராம். 1000 பேர் சபைக்கு வந்தாங்களா? எப்படி பாருங்கள். நீங்கள் நம்பலைன்னா நான் அந்த மனுஷனே உங்களுக்கு காமிக்க முடியும்.
ஒரு யங் லீடர். ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். உன்னை இங்கே வச்சுருக்கேன், இந்த கொரோனா உன்னை சாவடிக்காது, இந்த கொரோனா உன்னை கொல்லாது, நீ பயப்படாத, நீ போ, அவங்களோட பேசு, அவங்களுக்கு சொல்லு, இயேசு சுகமாக்குவார்னு. உண்மையிலேயே இயேசு தான் ரட்சகர்னு நம்ம வாய் சொல்கிறவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நைட்டு அவனுக்கு ஏதாவது நடந்துடும். ஆனால் நம்ம தாயா பயந்துக்கிட்டே நம்ம தேவ சித்தத்தை செய்யாமலே இருக்கிறோம். அதனால தான் ஆமோஸ் சொல்கிறாரு, கடைசியாக தாவீதின் கூடாரத்தை, தாவீதின் மகன், அவருடைய மிகப்பெரிய லெக்கை. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, கடைசி நேரம் வரும்போது எவ்வளோ பயங்கரமாக செயல்படுவீங்க. நல்லவங்க, நேர்மையானவங்க, எங்கேயுமே போகாமல் உட்கார்ந்து செயல்படுறது தான் அதுபோல் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். ஏதேன் தோட்டம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னான திட்டம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுற அன்னைக்கு என்னென்னலாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமே பரலோகத்தை பார்க்க போகிறார். நாம் அடக்கம் பண்ண முற்பிதாக்கள் புது சாயல் அடைய போகிறாங்க. நம்ம மறுரூபமாக போகிறோம். ஒரே நாளில் ஒரு பெரிய தாறுமாறே நடக்க போகுது, ஒரு பெரிய மகிமையே நடக்க போகுது. பரலோகம் கனவு கண்ட திட்டம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாக இது நிறைவேறும். அதுக்கு முன்னாக ஒரு பெரிய பரிசுத்த மலை ஆண்டவர் போட போகிறாரு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். 10ல் 5 போயிடும், பரவாயில்ல. டிஎன்பிசியில் அப்படிலாம் கிடையாது. 10 லட்சம் பேர் எழுத்துனா 1500 போஸ்டிங், இல்லை 15000 போஸ்டிங் தான். ஆனால் அருமையான தேவன் பாதி பேரை எடுத்துகிட்டு போகிறார். நான் ஒரு நல்ல ஊழியக்காரனாக என்ன ஜோம் பண்ணுவேன், 100க்கு 100 மார்க் வாங்கணும், ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்தை நம்ம சும்மா அங்கே உட்காந்துட்டு சும்மா பாட்டு பாடிட்டு போகிற கூட்டமாக, இங்கே பாட்டு பாடுற கூட்டம். ஒரு நாள் இயேசுவை பார்ப்போம், இயேசுவை பார்த்து ஆராதிக்க போகிறோம்.